ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் நீர் கைவிட மாட்டீர் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், நீ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர், ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா உரிமையை எனக்கு தந்தீர், ஐயா உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையாய் அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே, ஐயா அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள், ஐயா முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம நோக்கி பார்த்து அவரை கொஞ்ச நேரம் நாம் மகிமைப்படுத்தி, அல்லேலூயா, அவர் நல்லவர், அவர் நல்லவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நம்பும் போது கர்த்தர் அல்லேலூயா நீ நம் ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற ஒரு தெய்வம். உம்மை மாத்திரம் நம்பும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரை கைவிடுகிற ஒரு தெய்வன் அல்ல அப்பா, நீர் எங்களை கைவிட மாட்டீர். அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா எங்களை சேற்றிலிருந்து தூக்குகிற ஒரு தெய்வம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே குப்பையிலிருந்து எங்களை உயர்த்துகிற ஒரு தெய்வம். உம்மை நம்பும் போது நீர் கைவிட மாட்டீர். அல்லேலூயா அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், அந்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும்
துதித்திடுவே சோஸ்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே சோஸ்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே காத்தீரே என்னை கருத்தாக ஆமே நம்பினோருக்கு உம்முடைய தயவு கொடுக்கிற தெய்வா. ஆமென். துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே காத்தீரே என்னை கருத்தாவர்க்கு. ஆமென். என்னை உமக்காக இயேசுவே உம்மை நம்புகிறவர்களை காப்பாற்றுகிற தெய்வா. நீ உமக்காக எடுத்தீர் உம்மை. ஆமென். எடுத்தீர்
அப்பாவுக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நம்பினோரை காக்கிற தேவனே. ஹalleluya. சகல சிருஷ்டிகளையும் படைத்தவர், உம்மை நம்புகிறவர்களை காப்பாற்றுகிறவர். ஹalleluya. ஆண்டவரே, நம்புகிறவர்கள் ஒருபோதும் கைவிடாத ஒரு தெய்வம். ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களை வெட்கப்படுத்தாத தெய்வம். உம்மை நம்புகிறவர்களை நீர் காப்பாற்றி போஷித்து நடத்துகிற ஒரு தெய்வம். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகார அதிகாரத்தை கர்த்தருக்கு கொடுத்தீர. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, உமக்கே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உமக்கே
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, நாங்களுமே ஆராதிக்கிறோம். இயேசு அப்பாவே, நாங்களுமே ஆராதிக்கிறோம். தாழ்மையிலிருந்து எங்களை உயர்த்துகிற தேவனை உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சிறியவனை புள்ளிதில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எளியவனை குப்பையிலிருந்து முறை உயர்த்துகிற ஒரு தெய்வம். ஆண்டவரே சேற்றில் இருந்து எங்களை தூக்குகிற ஒரு தெய்வம் அப்பா. உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்ல ஒரு தெய்வம், நீ நல்ல ஒரு தெய்வம் அப்பா. எங்கள் தகப்பனாய் இருக்கிறீர் இயேசு அப்பாவே. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஸ்தோத்திர துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஆராதனை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே மகிமைப்படுவீராக. உம்மை நம்புகிறவர்களை நீர் கைவிடாத ஒரு தெய்வம். நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை தூக்கி நிறுத்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. திறந்த ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். ஆவியானவர்களோடு கூட இடைப்பட்டு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து யோசுவாவுடைய புஸ்தகத்திலே யோசுவா 24ஆம் அதிகாரம், யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே யோசுவா 24ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம். தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். ஆகவே நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். ஆகையால் நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம், நாங்களும் கர்த்தரையே ஆராதிப்போம், அவர் நம்முடைய தேவன். உண்மையாகவே இந்த நாட்களிலே தேவன் நம்முடையவர், நம்முடைய தேவன். என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் ஜனம், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பதற்கு எகிப்தில் இருந்து நான் அவர்களை புறப்பட பண்ணினேன் என்று சொல்கிறார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பதற்காக. உண்மையாகவே இந்த நாட்களிலே நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், நாங்களும் இந்த தேவனை சேவிப்போம், அவர் நம்முடைய தேவன் என்று சொல்கிறார்கள். நாங்கள் இவரை சேவிப்போம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம், நாங்கள் இந்த தேவனை நாங்கள் ஆராதிப்போம், நாங்கள் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்று சொல்லி உரிமையான ஒரு வார்த்தை, உரிமை கொண்டாடுகிற ஒரு வார்த்தை. அவரே நம்முடைய தேவன், நாங்கள் அவரை சேவிப்போம். அவர் ஆராதனைக்குரியவர், அவர் ஜனங்களாலே சேவிக்கப்படக்கூடியவர், ஆராதிக்கப்படக்கூடியவர். அவர் செய்த காரியத்தை நினைத்து நம்முடைய தேவன் என்று சொல்கிறார். அதுக்கு முந்தின பகுதியிலே வாசிக்கும் போது 17வது வசனத்தை வாசிப்போம். 17வது வசனம். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலையும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் தாமே என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்களும் அவரை சேவிப்போம், நாங்களும் இவரையே சேவிப்போம், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறாரே என்று சொல்லி. இப்போ நம்முடைய தேவன் என்ன செய்தார்? நாம் அவரை சேவிப்பதற்கு உண்டான காரணம் என்ன? நாம் அவரை ஆராதிப்பதற்கு உண்டான காரணம் என்ன? அப்படி சொல்லி தான் நான் பார்க்குறோம்.
நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினாரே. ஆண்டவரை சேவிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, என்னுடைய தேவன் நம்முடைய தேவன் என்று அவரை உரிமை கொண்டாடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் எகிப்துங்கிறதான அடிமத்தன வீடாகிய அந்த எகிப்தில் இருந்து அவர் நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் மீட்டெடுத்ததுனால, அந்த அடிமத்தனத்தில் இருந்து அவர் எங்களை மீட்டதுனால, எங்களுடைய பிதாக்களை மீட்டதுனால நாங்கள் அவரை சேவிப்போம், நாங்கள் அவரை ஆராதிப்போம். அவர் எங்களுடைய தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் செய்த காரியம், அடிமத்தனத்தை அவர் முதலாவது மாற்றினார். 430 வருஷம் இருந்த அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யாத்ரா முதல் அதிகாரத்திலிருந்து வாசிக்க முடியும். யோசேப்புடைய காலத்திலே கடந்து போனவர்கள், மிகவும் பழுகி பெருகி இருக்கிறதான அந்த நாட்களிலே யோசேப்பை அறியாத ராஜா தோன்றின பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படியான காரியத்தை செய்தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த யாத்திராகமும் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 9ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமும் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், 9, 12. ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திராய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தருளுமாய் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 9ஆம் வசனத்திலே, 12ஆவது வசனத்திலே, 13ஆம் வசனத்திலே, 14ஆவது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த அடிமத்தனம் அவர்களுக்கு எப்படி இருந்தது என்று சொன்னால், அதாவது அவங்க மேலே எரிச்சல் அடைந்தார்கள். பழுகி பெருகி இருக்கிற ஜனத்தில் எரிச்சல் அடைந்தார்கள். எரிச்சல் அடைகிற அளவுக்கு ஜனத்தினுடைய பெருக்கம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கம் இருந்தது. பலத்த ஜாதிகளாய் காணப்பட்டாங்க, பலசாலிகளாய் பெருக்கம் உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. அவங்க மேலே எரிச்சல் உண்டாகிற அளவுக்கு அவங்க காரியம் இருந்தது. 2வது, கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது, கொடுமையாய் நடத்தப்பட்டார்கள். அப்போ இந்த அடிமைத்தனத்தில், இந்த 430 வருஷம் அடிமைப்பட்டிருந்த ஜனத்துக்குள்ள அவங்க பள்ளிக்கு பெருகிடக்கூடாது என்பதற்காக உபாயம் பண்ணினார்கள், கட்டளையை அங்கு வெளிப்படுத்தினார்கள். மிகவும் கொடுமையாய் அவர்கள் வேலை வாங்கப்பட்டார்கள், கொடுமையாய் நடத்தப்பட்டார்கள். அவர்களை கண்டாலே அவர்களுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகத்தக்கதாக இருந்தது. இப்படிப்பட்டதான முறையிட்டு கொண்டிருந்தார்கள். நம்ம 2ல் வாசிக்கிறோம், யாத்திரை 2:23. அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தார்கள், பெருமூச்சு விட்டார்கள், குக்குரலிட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அடிமைத்தனத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் வாழ்க்கையிலே அதாவது வேதனை, குக்குரல், பெருமூச்சு இருக்கும். மிகவும் கொடுமையாய் அவர்கள் நடத்தப்படுவார்கள், கொடுமையாய் வேலை வாங்கப்படுவார்கள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்காது, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் சம்பளம் இருக்காது. வாழ்க்கையிலே அதிகமான கொடுமையாய் நடத்தப்படுவார்கள், மனசலித்து போவார்கள், குக்குரல் இடுவார்கள், முறையிடுவார்கள். ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருக்கும். இது அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு காரியம். நாம் எதில் அடிமைப்பட்டு இருந்தாலும், நம்ம எதுக்கு நம்ம அடிமை ஆக்கப்பட்டாலும் அந்த அடிமைத்தனத்தில் இதுதான் இருக்கும். சந்தோஷம் இருக்காது. கடனுக்கு அடிமைப்பட்டால் அதில் தான் பிரச்சனைகள், வேதனைகள். வியாதிக்கு அடிமைப்பட்டால் பிரச்சனைகள், அந்த நெருக்கங்கள். செல்போனுக்கு நம்ம அடிமைப்பட்டோம்னா
அதில் தான் இருக்கும். எந்த ஒரு காரியத்தில் நாம் அடிமைப்பட்டு இருந்தாலும், பாவத்துக்கு நாம் அடிமைப்பட்டு இருந்தாலும், நம்ம எதில் அடிமையாக்கப்படுகிறோம்? சிலவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, நல்லா பரிசுத்தமானா இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்க அடிமைப்பட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று அவங்களை மேற்கொண்டுகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் அவங்களை மேலோங்கி நிற்கும். அதிலிருந்து அவங்க வெளியே வர முடியாது. வெளியே வரணும்னு நினைச்சாலும் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த அடிமைத்தனத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். கொடுமையான காரியங்கள் இருக்கும், மனசலித்து போகக்கூடிய காரியங்கள். என்ன இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு மனசலித்து போகக்கூடிய காரியம் அதில் இருக்கும். தேவன் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்த ஜனத்தை அவர் புறப்பட பண்ணினார், மீட்டெடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. என மீகாவிலே 6 நாளில் வாசிக்கிறோம், அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்கிறார். யோவான் 8:34 பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ உண்மையாகவே நாம் எதற்கு நாம் அடிமைப்பட்டு இருந்தாலும் அதில் இருந்து நம்மை விடுவிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த கிருபை நாட்களிலே நம்ம பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தோம், சஞ்சலப்பட்டோம், சலித்து போனோம், வேதனைப்பட்டோம். இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தார். அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்மை ரட்சித்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதில் வாசிக்கிறோம், எபிரேயர் 9:12 வாசிக்கிறோம், சொந்த இரத்தத்தினாலே அவர் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நிரந்தரமான ஒரு விடுதலை அவர் உண்டு பண்ணினார் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே. வேற எந்த இரத்தமும் ஒரு பாவம்ங்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. எதனுடைய இரத்தத்தை நாம் சிந்தினாலும் அதுக்கு பரிகாரம் கிடையவே கிடையாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தமானது நமக்கு ஒரு நித்தியமான விடுதலையை, நித்திய மீட்பை அது நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஏதாவது நாம் ஒரு அடிமைத்தனத்தில் இருப்போமானால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சொந்த இரத்தத்தினால நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிறவர். ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான்ல 8:34 சொல்லும்போது, பாவம் செய்கிறவன் அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், கடன் வாங்குறவன் கடனுக்கு அடிமையாக இருக்கிறான். ஏதாவது ஒன்று நம்ம அடிமைப்படுவதனால நம்ம வாழ்க்கையிலே ஒரு நித்திய எந்த ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தை அடைய முடியாமல் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் தேவன் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து, அது வேதம் சொல்கிற அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசம், அது வீடு. அடிமைத்தனம் வீடுன்னு என்ன அர்த்தம்? நம்ம அங்கே குடியிருக்கிற ஒரு காரியம், அங்கே செட்டில் ஆகிட்டோம். நம்ம அடிமைத்தனத்தில் நம்ம ஊறிட்டோம், உட்கார்ந்துட்டோம். அடிமைத்தனமாகிய வீடு, அந்த அடிமைத்தனங்கிற அந்த வீட்டிலே நம்ம குடியிருந்துட்டோம். அதை விட்டு அந்த குடியிருப்பில் இருந்து நம்ம வெளியே வர முடியல. ஆனால் தேவன் கிருபை உள்ள தேவன், நம்முடைய தேவன் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து நம்மளை புறப்பட பண்ணினார். கர்த்தர் அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் பாவங்கிற அடிமைத்தனத்தில் இருந்து, சாபங்கிற அந்த அடிமைத்தனத்தில் இருந்து, வியாதிங்கிற அந்த அடிமைத்தனத்தில் இருந்து, தரித்திரம்ங்கிற அந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்தார். அந்த அடிமைத்தனத்தை மாற்றி அவர் நீதிக்கு அடிமையாகும்படி, தேவனுக்கு அடிமையாகும்படி, நீதிங்கிற பரிசுத்தத்துக்கு அடிமையாகும்படி அவர் நமக்கு நல்ல ஒரு நித்திய மீட்பை அவர் நமக்கு தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 2:16 வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுக்கு அடிமை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் பிசாசுக்கு நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். பிசாசுனுடைய வேலைகள் எல்லாமே பாவத்தை செய்கிற ஒரு காரியம், பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஒரு காரியம்.
கடன் பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஒரு காரியம், வியாதிகளை கொண்டு வர்ற காரியம். ஆனால் இப்படிப்பட்டதான அடிமத்தனத்தில் இருந்து நம்ம அதிலே குடியிருந்தோம், அதிலே வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவராய தேவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினதுனாலே, சிலுவையில் இரத்தத்தை சிந்தினதுனாலே, அந்த பரிசுத்தமான விலையேறு பெற்ற இரத்தத்தினால ஒரு விலையேறு பெற்ற ஆத்துமாவாக, விலையேறு பெற்ற மனுஷர்களாக இந்த நாட்களிலே நாம் காணப்படுகிறோம். கர்த்தமே அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் என்று சொல்லுகிற அளவுக்கு உரிமை பாராட்டுவதற்கு அவர் முதலாவது அடிமத்தனத்தில் இருந்து அவர் நம்மை புறப்பட பண்ணினார். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம், அதே வசனத்தை வாசிப்போம். அதே வசனத்தை அந்த 24 யோசுவா 24 வாசிங்க. தேசத்திலே அதாவது 17 நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதற்கு பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலேயும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் தாமே. ரெண்டாவது, அவர் அடிமத்தனத்தை மாற்றுகிறது மாத்திரமல்ல, அடிமத்தனமாகிய அந்த வீட்டில், அந்த குடியிருப்பில் இருந்து, சிறையிருப்பில் இருந்து அவர் நம்மளை வெளியே கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நம்ம ரட்சித்தது மாத்திரமல்ல, என்ன சொல்லப்படுகிறது, நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்தார். கர்த்தநாமத்துக்கு அல்லேலூயா. அப்ப தேவனால் மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், அடிமைத்தனத்தை தேவன் மாற்றினது மாத்திரமல்ல, அடிமைப்பட்டு இருந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை அவர் செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறவர். அந்த யாத்திராகமம் 14, 21, 22 வாசிக்கிறோம். அவர் சிவந்த சமுத்திரத்தை என்ன செஞ்சார்? 2 பிளந்தார். அப்போ தேவனால் விடுவிக்கப்பட்ட ஜனத்துக்கு என்று கர்த்தர் ஒரு புதிய வழியை கர்த்தர் வைத்திருந்தார். விடுவிக்கப்பட்ட ஜனத்துக்காகவே ஒரு வழியை கர்த்தர் திறந்தார். எல்லாரும் சொல்லலாம், தேவன் நினைத்தால் ஜனத்துக்காகவே ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும். கர்த்தமே உண்டு. அல்லேலூயா. நீ அழிக்க சட்டம் போட்டீன்னா அதை மாற்றுவதற்கும் ஜனங்கள் பெறுவதற்கும் ஒரு சட்டம் இயற்றப்படும். ஒரு மனிதனுக்காக தேவன் எதையும் செய்வார். இப்போ 130 கோடி இருக்கிறது, கூட போயிட்டு நினைக்கிறேன். சரி, எவ்வளோ நம்ம பழகி பெறுகிறோம் நம்ம தேசம். ஒரு மனிதனுக்காக தேவன் எதையும் மாற்றி அமைக்கக்கூடியவர். நிறைய பேருக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொன்னார், நம்முடைய தேசம் பணக்கார நாடாய் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். ஒரு ஐஸ்வர்யமுள்ள நாடாய் நம்முடைய தேசம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். நல்லது. நான் சொன்னேன், ஆமா, நானும் நீங்களும் ஐஸ்வர்யவான்கள். $360 சிலிண்டருக்கு கடன் வாங்கி தானே கொடுத்தோம் அடுத்த வீட்டில். இன்னைக்கு 1000 ரூபா கொடுக்க முடியலையா? அப்போ நம்ம பணக்காரங்க இல்லையா? அது சொல்லலையா? அல்லேலூயா. நம்ம பணக்காரங்க தானே. எவ்வளவு விலைவாசிகள் கூடினாலும் நாம் அதை வாங்குவதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமே. அப்போ நம்ம தேசம் ஐஸ்வர்யம் உள்ள தேசம், பணக்கார நாடுகளில் ஒரு நாடாக வந்துட்டு நம்ம நாடு. கர்த்தமே அல்லேலூயா.
மிச்சம் பண்ணுறது பண்ணாது ரெண்டாவது இல்லையா? நம்ம அப்படி சொல்லிக்க வேண்டியதான். எதில் நம்ம வந்திருக்கிறோம் அப்படி தான் வாங்கித்தான் ஆகணும். $105 பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். நம்ம ஐஸ்வர்யவான்கள், நம்ம தேசம் ஐஸ்வர்யவான்கள். நமக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை கர்த்தர் செய்தார். கர்த்தர் சொல்லுவையா, தேவன் அடிமத்தனத்தில் இருந்து மீட்டெடுத்த ஜனங்களுக்காக ஒரு புதிய பாதையை கர்த்தர் அமைத்து கொடுத்தார். தேவன் என்னைக்குமே அதிசயமா நடத்துவார். பெரிய அடையாளங்களை கர்த்தர் செய்வார். நம்ம தலைவலிக்கு நம்ம சாட்சி சொல்றோம், கால் வலிக்கு சாட்சி சொல்றோம். இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு அற்ப காரியம். கை வலிக்கு நம்ம சாட்சி சொல்றோம். பெரிய அடையாளங்கள்னா செவந்த சமுத்திரம் எப்படிப்பட்ட ஒரு காரியம். இப்போ நமக்கு ஒரு மாற்று வழியில் போகிறோம், இந்த வழி இல்லை இந்த வழி, அது ஒரு பெரிய காரியம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வழி நமக்கு இருக்குது, ஏற்கனவே இருக்குது, அதில் கர்த்தர் கொண்டு போகிறார். அதை பெருசாக நம்ம எடுத்துக்க முடியாது. நமக்காகவே ஒரு ரோடு போட்டால் எப்படி இருக்கும் இல்லையா? ஆமாம், நமக்காகவே யாரும் கடந்து போகாத இடத்துல ரோட்டை போட்டு கொண்டு போனால் எப்படி இருக்கும் சார்? அவ்வளோ பெரிய ஆச்சரியம். நம்ம உலக ரீதியாக யாரும் கடந்து போகாத செவந்த சமுத்திரத்தை கர்த்தர் ரெண்டாய் பிரித்து ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். எரிகோவில் பரிசுத்தவான்கள் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற பரிசுத்தவான்களுடைய கால் பட்ட உடனே அந்த யோர்தான் அப்படியே குவியலாய் நின்றது. எரியோ பட்டணம் கடப்பாறை கொண்டெல்லாம் உடைக்கலை, புல்டோசர் கொண்டெல்லாம் உடைக்கலை, சுற்றி தான் வந்தாங்க, கர்த்தரை பாடினாங்க, துதிச்சாங்க, தன்னால் அப்படியே போயிட்டு உடஞ்சிட்டு. ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய அடையாளம். கர்த்தர் சொல்லுயா, அப்போ கர்த்தர் அடிமத்தனத்தில் இருந்து மீட்கிறது மாத்திரமல்ல, பாவத்தில் இருந்து நம்மளை மீட்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய குக்கர்களையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய கொடுமைகளையும் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் வெளியே கொண்டு வந்தது மாத்திரமல்ல, விடுவித்தது மாத்திரமல்ல, தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்தார். கர்த்தர் சொல்லுவையா, உண்மையாகவே ஆகவே இவரை நாங்கள் சேவிப்போம், இந்த தேவனை நாங்கள் சேவிப்போம். இந்த தேவன் நம்முடைய தேவன், என் அடிமத்தனத்தை மாற்றின தேவன், என் பிதாக்களுடைய அடிமத்தனத்தை மாற்றின தேவன், எனக்கு முன்பாக என் பிதாக்களுக்கு முன்பாக பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர், இவர் என்னுடைய தேவன். கர்த்தர் சொல்லுவையா, என்னுடைய தெய்வம் அப்படி சொல்வதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. என்னுடைய தேவன், இவரை நான் ஆராதிப்பேன் என்று சொல்வதற்கு முகாந்தரம் உண்டு. என்னை ரட்சித்தார். மீள முடியாத பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, நெருக்கத்தில் இருந்து, குக்கூரில் இருந்து, பெருமூச்சில் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து என் தேவன் என்னை விடுவித்து எனக்கு முன்பாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்தார். கர்த்தர் சொல்லுவையா, அப்படி என்ன அர்த்தம்? என் தேவன், நம்முடைய தேவன் எனக்காக யாவையும் அப்படிங்கிறது இல்லையா, எதையும் செய்து முடிப்பார். கர்த்தர் சொல்லுவையா, அல்ல சொல்லுவையா, என் தேவன் எனக்காக, கர்த்தர் எனக்காக யாவையும் அப்படின்னு இருக்கு. நாம் அதை வசனத்தை மாற்றி சொல்லலை, நாம் அதை இப்படி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் கர்த்தர் எனக்காக எதையும் செய்வார். கர்த்தர் சொல்லுவையா, காரணம் என்ன? இவர் என்னுடைய தேவன், இவர் நான் சேவிப்பேன். அவரை ஆராதிப்பதற்கும் அவரை பின்பற்றுவதற்கும் ஒரு முகாந்திரம் என்ன அப்படின்னா, என் தேவன் எனக்காக எதையும் செய்வார். அது யோர்தானாக இருந்தாலும் சரி, சிவந்த சமுத்திரமாக இருந்தாலும் சரி, போட்டரோட போடுறதுக்கு கடுமையான பாடாக இருக்குது.
மினிஸ்டர் அளவுக்கு போகண்டிருக்கு. எப்போ இந்த ரோடு போடுவீங்கன்னு கேட்க வேண்டியிருக்கு. என்ன எந்த ஆட்சி இருந்தாலும் அதானே கேட்குறோம், மக்கள் கேட்குறோம், நாம் கேட்குறோம். எப்போ இந்த ஆட்சி, எப்போ நமக்கு இந்த ரோடு போடுவீங்க? போட்ட ரோடு திரும்ப போடுவதற்கு, டேமேஜ் ஆன ரோட்டை, பாதிக்கப்பட்ட ரோட்டை பழையபடி போடுவதற்கு கேட்குறோம். ஆனால் தேவன் தேவ ஜனத்துக்காக ஒரு புதிய வழியை அது எங்கே திறந்தார் அப்படின்னா, செவந்த சமுத்திரத்தில், யோர்தான் நடுவில், எரிகோ பட்டணத்தில். கர்த்தருடைய அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனத்துக்கு எதுவும் தடையல்ல. தேவ ஜனத்தை நடத்துவதற்கு எது தடையாயிருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார். நாம் நினைக்கிறோம், செவந்த இங்கே வந்து நிற்கிறோமே, எப்படி நாம் அந்த பக்கம் போகிறது? இங்கே ஒன்று நிற்க, பின்னால் திரும்பவே முடியாது, நெருக்கம் இருக்குது, எந்த பக்கமும் திரும்ப முடியாது. முன்னால் கடந்து போகிற வழி நமக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, ஜனத்துக்கு முன்பாக, தேவனால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஜனத்துக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எப்படி திறக்கும்? எப்படி நமக்கு வழி கிடைக்கும்? தேவன் ஒரு புதிய வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்துக்காக, தம்மை சேவிக்கிற ஜனத்துக்காக, என் தேவன் என்று சொல்லி உரிமை கொண்டாடுகிற, அடிமத்தனத்தை மீட்டெடுத்த ஜனத்துக்காக, அவரை பின்பற்றுகிற ஜனத்துக்காக, அவரையே தேவன் என்று சொல்லி சேவிக்கிற, ஆராதிக்கிற ஜனத்துக்காக தேவன் எதையும் செய்வார். கர்த்தர் அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகையால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். இவர் நம்முடைய தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக அந்த 24:17 வாசிப்போம் மறுபடியும். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமை வீடாகிய எகிப்து தேசத்தை புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலையும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர்தாமே. மூன்றாவது, நாம் கடந்து வந்த இடத்திலெல்லாம், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும், நமக்கு எதிராக இருந்த ஜனத்துக்குள்ளும், சத்துருக்களும், நம்ம கடந்து வந்த வழியிலெல்லாம் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர்தாமே. மூன்றாவது, நம்ம கடந்து வருகிற பாதையிலே, நம்ம வாழ்க்கையினுடைய பிரயாணத்தில், அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் சந்தித்திருக்கிறோம், எவ்வளவோ நெருக்கங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் அவைகளுக்கெல்லாம் மத்தியில் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர்தாமே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே நான் கடந்து வந்த பாதை, என் வாழ்க்கையினுடைய பிரயாணம் எவ்வளவோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கடந்து வந்திருக்கிறது, நெருக்கத்தை கடந்து வந்திருக்கிறது, பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. எவ்வளவோ எனக்கு எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் குழப்பங்களும் இருந்தது. ஆனாலும் அவைகளுக்குள்ள என் தேவன் என்னை காப்பாற்றி என்னை வழி நடத்தினாரே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஏன்னா நம்ம கடைசி பகுதியில் நாம் நடந்து வந்த எல்லா வழியிலையும், நாம் கடந்து வந்த எல்லா பாதையிலையும், நான் கடந்து வந்த எல்லா வழியிலையும், நான் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்கிறது. நம்ம கடந்து வந்த வழியிலெல்லாம் நமக்கு எதிர்ப்புகள் இருந்தது, பிரச்சனை இருந்தது, நெருக்கடிகள் இருந்தது, தடைகள் இருந்தது, சோதனைகள் இருந்தது. ஆனாலும் நம்மை காப்பாற்றினாரே, நம்மை காப்பாற்றி நம்மளை வழி நடத்தினாரே. நீங்கள் நிர்மலம் ஆகாமல் இருப்பது அவருடைய கிருபையே. நான் நிர்மலம் ஆகாமல் இருப்பது அவருடைய கிருபை.
அப்போ எல்லாம் நம்முடைய பாதையில் எத்தனையோ காரியத்தை தடைகளை தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் எந்த சேதமும் இல்லாதபடி நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர்தாமே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பிரச்சனை இருந்தது, நான் கடந்து வந்த வழியிலே தடைகள் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, கஷ்டங்கள், தரித்திரம் இருந்தது, வியாதி இருந்தது. ஆனால் எந்த சேதமும் நான் படாதபடி, எதுவும் என்னை மேற்கொள்ளாதபடி நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர்தாமே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுவையா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏசாயா 45:2 வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணாங்களை செவ்வையாக்குவேன். அப்போ நம்முடைய வழி, போகிற வழி கோணலாக இருந்தாலும், தடைகள் இருந்தாலும், இருப்பு தாட்பால்கள் இருந்தாலும், வெண்கல கதவுகள் போட்டு பூட்டி இருந்தாலும், தேவன் வழி நடத்தும் பொழுது கோணலாக இருக்கிறவைகளை, கோணல் தான் பாதை, அப்படிதான் இருந்தது. ஆனால் தேவன் நம்மளை வழி நடத்தணும் என்பதற்காக அதை சரிப்படுத்தினார். பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை கர்த்தர் திறந்து கொடுத்தார். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை கர்த்தர் திறக்கிற தேவன். திறந்த வாசலை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நான் பார்க்குறோம் இல்லையா? இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் தானே, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒருவன் அதை பூட்ட முடியாது, திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அப்போ நமக்கு முன்பாய் இருப்பு தாட்பால்கள் போட்டு, வெண்கல கதவுகளை போட்டு பூட்டப்பட்டது உண்மை, தடை செய்யப்பட்டது உண்மை. ஆனால் தேவன் நமக்கு முன்பாய் போய் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி திறந்து கொடுத்தவர் நம்முடைய தேவனாய கர்த்தர்தாமே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அது சொல்லுவையா. 91 வாசிக்கிறோம்ல, உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி, நீ கடந்து போகிற வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் ஆர்டர் கொடுப்பார், அதிகாரம் கொடுப்பார், கட்டளையிடுவார். நீ கடந்து போகிற வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி அப்படி சொல்றார். அப்போ நம்ம கடந்து போகிற பாதையில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், போராட்டம் இருக்குன்னு அர்த்தம். நம்மளை கண்டா யாருக்கு பிடிக்காது இல்லையா? ரட்சிக்கப்பட்டோம்னா நம்மகிட்ட பேசுகிறவங்களும் பேசாமல் போயிடுவாங்க. நம்ம நல்லதான் செய்வோம், நல்லது செய்வோம், நல்ல பணி செய்வோம், உதவி செய்வோம். அவங்களுக்கு உதவியாக இருப்பதற்கு என்னென்ன செஞ்சாலும் சரி, அவங்க நமக்கு அனுகூலமாக இருக்க மாட்டாங்க. காரணம், அது பிசாசுடைய வேலை அப்படி தான் இருக்கும். பிசாசு அப்படி தான் கிரியை செஞ்சுட்டு இருப்பான். கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாத வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லாருமே ஐக்கியமாக தான் இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டு வேதத்தை வாசித்து செபிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம நல்ல வழி தானே வரோம். ஆனால் அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க, நமக்கு எதிராக பேசுவாங்க, எதிராக தான் நடப்பாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சொல்லுவையா. நாம் அவங்களுக்கு நன்மை செய்வோம், ஆனால் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மளை கண்டாலே பிடிக்காமலே போயிடும். நம்மளை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். நீ கடந்து போகிற பாதையில், நீங்கள் கடந்து போகிற வழியில் உங்களை காக்கும்படி அவருடைய தூதர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுப்பார். நீங்கள் போகிற வழியில் தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் உங்களை அது சேதப்படுத்தாது, உங்களை அது மேற்கொள்ளாது. ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுகிறோம், அவங்களுக்காக ரொம்ப ஆர்வமாக செபிக்கிறோம். ஆனாலும் நமக்கு பிரச்சனையாக தான் இருப்பாங்க.
கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிறையா காரியங்களை பார்த்துருக்கிறேன். நான் நினைப்பேன், எவ்வளவு ஜெபம் பண்ணுறோம், எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், ஏன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமே, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். காரணம், எப்போதுமே பிசாசு உன்னை நல்லதை பார்க்காம அவன் கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சொல்லுவையா, உன் கண்ணு திறக்கப்படலை. கண்ணு இருட்டா இருக்கிறதுனால தான் உனக்கு நல்லது தெரியல. பாதை நமக்கு தெரியுது, தூர பார்வை நல்லா இருக்கு, கிட்ட பார்வை நல்லா இருக்கு, உனக்கு நல்ல விஷயம் உனக்கு தெரியாது, நல்ல காரியங்கள் உனக்கு தெரியாது, நல்லவங்க உனக்கு தெரியாது, பரிசுத்தவான்கள் உனக்கு தெரியாது, உனக்காய் பிரயாசப்படுறவங்க உனக்கு தெரியாது. பிசாசு ஒன்று அப்படியே குருட்டாட்டம் பண்ணி வச்சிருக்கிறான். கர்த்தர் மகிமை உண்டாகும். அது சொல்லுவையா, அது சொல்லுவையா. உன்னை குறித்து தவறாக பேசுவாங்க, புரணி பேசுவாங்க, உனக்கு விரோதமாக செயல்படுவாங்க. ஆனால் அவங்கள தான் சார்ந்து இருக்கும். தேவன் நம்முடைய வழியிலே நம்மை காக்கும்படி, உங்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். நம்ம சொல்லுவையா. அப்போ நம்ம கடந்து போகிற பாதையில், கடந்து வந்த பாதைகளும் கடந்து போகிற பாதைகளும் பிரச்சனைகள் இருக்கிறது, விரோதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வேதம் சொல்லுது, நீ கடந்து வந்த எல்லா வழியிலையும், நீ கடந்து வருகிற எல்லா ஜனத்துக்குள்ளேயும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனை கர்த்தர்தாமே. எல்லா ஜனத்துக்குள்ளேயும் எல்லாரும் அனுகூலமாக இருக்க மாட்டாங்க, எல்லாரும் சாதகமாக இருக்க மாட்டாங்க, எல்லாரும் எதிர்க்கவும் மாட்டாங்க. ஆனால் தேவன் நம்மை காப்பாற்றினார். எதுவும் நம்மளை என்ன செய்யலை, மேற்கொள்ளலை. கர்த்தர் சொல்லுவையா. நம்ம கடந்து வந்த பாதை, கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையில் எவ்வளவு பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இருந்தாலும் உங்களை காப்பாற்றினவர் உங்களுடைய தேவனாய கர்த்தர் தாமே. ஆகையால் இவரையே நாங்கள் சேவித்து இவரையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சொல்லுவையா. எங்கள் ஆராதனைக்குரிய தேவன் என் அடிமைத்தனத்தை மாற்றினது மாத்திரமல்ல, என் பாவத்தினுடைய அடிமைத்தனத்தை நீக்கினது மாத்திரமல்ல, என் சாபத்தை மாற்றினது மாத்திரமல்ல, என் கண்களுக்கு முன்பாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கேள்விப்படுகிறோம் அற்புதங்களை. ஆனால் இவன் என்ன சொல்றான், உன் கண்களுக்கு முன்பாக. நான் சொல்ல முடியா, கண்கூர பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியா, என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியா. அடுத்தவங்க சொல்றதை நம்ம ஏற்றுக்கிடுதோம், சாட்சி சொல்றாங்க, அற்புதம் நடந்திருக்கு, சாட்சி சொல்றாங்க. ஆனால் இது என்ன சொல்லப்படும் அப்படின்னா, நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களையும் செய்து, அற்புதங்களை செய்து, எல்லா வழியிலையும் எல்லா ஜனத்துக்குள்ளேயும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் நாமத்துக்கு மகிமை சொல்லுவையா. ஆகையால் நாங்கள் இவரையே சேவிப்போம். ட்ராக்ஸ் ஊழியத்தில் என்ன செய்கிறோம், நாங்கள் எங்களுக்கு அற்புதம் செஞ்சால் உங்களுக்கு அற்புதம் செய்வா, அதன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதை மாற்றணும்னு கேஸ் போடுது நீ. கர்த்தர் நாமம் அல்லேலூயா. ஆமாம், ட்ராக்ஸில் என்ன போட்டிருக்கு, ட்ராக்ஸ் ஊழியத்தில் கைப்பிரதியில் என் பாவத்தை மன்னிச்சு அடிமைத்தனத்தை மாற்றினா நல்லா இருக்கேன், உன்னே மாற்றுவா, நீ நல்லா இருப்ப, அதானே சொல்கிறோம். டாஸ்மார்க்கு போகணும்னு சொல்லி அதை அடிச்சு கொடுக்குறோம். நாங்களும் குடிச்சிட்டு இருக்கிறோம், நீயும் குடி அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, நாங்கள் குடித்தோம், இப்படி ஆகிட்டோம், நல்லா ஆகிட்டோம், நீ இப்படி ஆகவே அப்படின்னு சொல்லி தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒருத்தன் கோர்ட்டில் கேஸ் போடுறான் பாருங்க. கோர்ட்டு அது அவாய்ட் பண்ணிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க, ஏன் போட்டு தொந்தரவு, சம்மந்தம் இல்லாத காரியத்தெல்லாம் பேசிக்கிட்டு, நல்ல விஷயத்தெல்லாம் விடையா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.
பணத்தை வாண்ட கொடுத்தா நீ இப்படி ஆக்கிடுவேன், அவங்ககிட்ட பணத்தை கொடுத்தா 2 பள்ளிக்கூடத்தையும் 2 ஆஸ்பத்திரியும் கட்டிடுவான் வாயா அப்படின்னு. முன்னாள் முதலமைச்சர் உங்ககிட்ட பணத்தை கொடுத்தா நாசமாக்கிடுவேன், அவங்ககிட்ட பணத்தை கொடுத்தா 2 ஆஸ்பத்திரியும் 2 பள்ளிக்கூடத்தையும் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரி கட்டிடுவான். உங்ககிட்ட பணத்தை கொடுத்தா நாசமாக்கிடுவேன் நீ, அப்படி சொன்னார் காமராஜர் அந்த காலத்தில். லாம்பாக்கில் சின்ன பையன் பெரியவங்க சொல்லுவான், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. வாழ வைக்கிறதுக்கு என்ன வழியோ, ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு என்ன வழியோ அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். நீ விடுவிக்கப்படணும், நீ விடுவிக்கப்படணும். அடிமத்தனத்தின் வீட்டில் இருந்து, நீ குடியிருப்பில் இருந்து, சிறையிருப்பில் இருந்து வெளியே வரணும். நீ சிறைப்பட்டு இருக்கிற இடம் உனக்கு பிரச்சனையை கொடுக்குது, வேதனையை கொடுக்குது, குக்குரல் கொடுக்கிறது, தரித்திரத்தை கொடுக்கிறது, பெருமூச்சு விட வைக்கிறது. அதில் இருந்து உன்னை விடுவித்து உனக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கு நடத்த தேவன், அவரையே நாங்கள் சேவிப்போம். கர்த்தர் அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக அந்த 18 வாசிப்போம். 18 தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். ஆகவே இது சத்துருக்களை குறித்து, சத்துருக்களை தேசத்தில் குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களை கர்த்தர் நமக்கு முன்பாக, உனக்கு விரோதமாய் எழும்பின உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக துரத்தினாரே என்று சொல்லப்படும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த லேவியராகமம் 26:7 வாசிக்கிறோம், உபாகமம் 28:7 வாசிக்கிறோம், உபாகமம் 12:10-11 வாசிக்கிறோம். அதாவது சத்துருக்களை எப்படி, சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிற மாத்திரமல்ல, யுத்தமே பண்ணாமல் நாம் பிரயாசப்படாமலே, நாம் எதிர்க்காமலே கொலைவிகளை அனுப்பி சத்துருக்களை ஓட பண்ணார் நம்முடைய தேவன். ஓ வீரத்தை அந்த கடந்தன்னு எடுத்துக்கலாமா, கடந்த தேனி, கொட்டுகிற தேனி அதை எடுத்துக்கலாமா, செங்கொலைவின்னு சொல்லலாமா. மனுஷனுடைய வீரத்தை ஆண்டவர் எங்கே வச்சிருக்காரு அப்படின்னா, ஆண்டவர் சொல்லாரு, நீ யுத்தம் பண்ணாமலே உனக்கு முன்பாக கொலைவிகளை அனுப்பி சத்துருக்களை உன்னை எதிர்க்கிறவங்கள நான் துரத்தி விட்டேன்னு சொல்கிறார். தேவன் அப்படிதான் அற்பமாக, அவ்வளோ அற்பமாக வச்சிருக்கார். வீராப்ப பேசுகிற ஆளை அப்படி வச்சிருக்கிறார். அப்போ கடைசியில் ஆண்டவர், அதாவது சத்துருக்களை, உன்னுடைய சத்துருக்களை உனக்கு முன்பாக துரத்தினாரே, நமக்கு முன்பாக துரத்தினாரே. அவர் தான் துரத்தினார். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு விதமாக துரத்தினார். நம்ம அடிக்கடி பார்ப்போம் இல்லையா, யோசபாத்தினுடைய காரியத்தில் பார்ப்போம், அடிக்கடி பார்ப்போம். அவங்க துதிச்சாங்க, கர்த்தருக்கு முன்னால் நின்னாங்க. அவங்க உடனே ஆயுதத்தை எடுத்துகிட்டு ஓடலை, ஆயுதம் கையில் வச்சுருந்தாங்க, கர்த்தரை துதிச்சாங்க. அவங்களாவே ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு ஆச்சை கவுத்து அழிஞ்சு போயிட்டாங்க. அப்படி தான் ஆண்டவர் செய்வார். பிடிக்காமல் போயிடும், கூட்டணியெல்லாம் பிடிக்காமல் போயிடும். எல்லாங்களும் தேவனுக்கு விரோதமாக எழுமுன்னு அப்படி தான். தேவன் உங்களுடைய சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக துரத்தினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதால் சொல்லுவையா. ஆகையால் இந்த தேவனை சேவிக்கிறோம். எங்க சத்துருக்களை, எங்களுக்கு விரோதமாய் நின்றவர்களை எங்களுக்கு முன்பாக துரத்தின இந்த தேவனை நாங்கள் சேவிக்கிறோம். இவரே என்னுடைய தேவன். என்னுடைய தேவன் என்று சொல்வதற்கு தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். வீம்புக்காக, வீம்பு பாராட்டுவதற்காய் தேவன் அல்ல, வீம்பு பாராட்டுவதற்காக சர்ச்சை அல்ல. வைராக்கியத்தில் இது அஞ்சரிச்சு ஓ அஞ்சரிச்சு அப்படிலாம் கிடையாது.
தேவனை ஏற்றுக்கொண்ட நோக்கம் என்ன? என் அடிமைத்தனத்தை மாற்றினாரே. என் கண்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்தாரே. நான் கடந்து வந்த வழியிலெல்லாம் அவர் என்னை பாதுகாத்தாரே. எனக்கு முன்பாக இருந்த சத்துருக்களை எனக்கு முன்பாகவே ஓட பண்ணினாரே. ஆகையால் இவரே என்னுடைய தேவன். கர்த்தர் நல்லோய்யா. என்னுடைய தேவன் என்று சொல்வதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. எங்க தாத்தா பாட்டி செஞ்சாங்க, அதனால நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் அப்படி கிடையாது. இது எங்க கோயில் அதனால நான் எனக்கு இந்த கோயில் அப்படி கிடையாது. இது என் பாரம்பரிய சர்ச்சு அதனால அதெல்லாம் கிடையாது. தேவன் உனக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நோக்கம் என்ன, நம்ம அதை சரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேவனை விட்டு விலகி போக மாட்டோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கடைசி 5வது ஒரு வசனம் உண்டு சங்கீதத்திலே, 48ஆம் சங்கீதத்திலே, 48ஆம் சங்கீதம் அடிக்கடி பார்க்குற சங்கீதம் தான் 14வது வசனம். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்முடைய தேவன். 48:14. இந்த தேவன் எந்த தேவன்? அடிமைத்தனத்தை மீட்டெடுத்த இந்த தேவன், என் பாவங்கிற அடிமைத்தனத்தை மீட்டெடுத்த இந்த தேவன், என் கண்களுக்கு முன்பாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த தேவன். மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, என் கண்ணார கண்டு என் வாழ்க்கையில எனக்கு முன்பாய் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த இந்த தேவன், வந்த வழியிலெல்லாம் வருகிற வழியிலெல்லாம் வந்த வழியிலெல்லாம் என்னை காத்த தேவன், எனக்கு இருந்த பிரச்சனைகளையும் சத்துருக்களை எனக்கு முன்பாய் ஓட பண்ணின தேவன், சதா காலங்களிலும் என்னோடு இருக்கிற இந்த தேவன் என்னுடைய தேவன். கர்த்தர் சொல்லுவையா. 40 நாளைக்கு தான் தேவன் அப்படி இல்லை. 40 நாளைக்கு லென்த் நாள், 40 நாளைக்கு தேவன். பெரிய வெள்ளி, அப்புறம் ஈஸ்டர். 40 நாளைக்கு சேவ் பண்ணாத ஆள்லாம் இருக்காங்க நம்ம ஆட்கள். சேவிங் பண்ணாத ஆட்கள்லாம் இருக்காங்க, முடி வெட்டாத ஆட்கள் 40 நாளைக்கு. சிலவங்க சொல்லுவாங்க இல்லை வீட்டில் குழந்தை உண்டா இருக்காங்க அதனால் சரி நல்லது. இன்னொரு டீமில் 40 நாளைக்கு அப்படி. நம்ம டீமில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, டிவி கேபிள்லாம் உரிய போட்டுருவாங்க. நாடகம் பார்த்துடப்படாது, சினிமா பார்த்துடப்படாது. அவர் உண்டியில் ஒன்று கொடுப்போம், நான் கொடுக்கல. அந்த உண்டியில் இது இந்த காசு தான் போடணும். பெண்கள் பூ வைக்க மாட்டாங்க, அந்த காசு அந்த உண்டியில் போடணும். சரி ரைட், நல்லது. சர்ச்சுக்கு நமக்கு ஒரு வருமானம் வருது இல்லையா, எப்படியோ ஒரு வருமானம் வருது, நல்லது. நம்ம இது பண்ணுறோம். ஒரு நேரம் சாப்பாடை நிப்பாட்டுறோம். சாப்பாடு இன்றைக்கி 80 ரூபாயா, அதை கணக்கு பண்ணி 80 ரூபா ஒரு நாளைக்கு போடணும். நம்ம அதை போட மாட்டோம், 8 ரூபா தான் போடுவோம். நம்ம 80 ரூபா போட்டால் தான் நம்ம எங்கேயோ போயிடுவோமே, என்ன போட்டு. சரி, ஈஸ்டர் அன்றைக்கி என்ன செய்வீங்க? விட்டதெல்லாம் திரும்ப செய்வீங்க, அதெல்லாம் நடக்குது 40 நாளைக்கு. கர்த்தர் அல்லேலூயா. அப்புறம் தேவதாசன், இயேசுதாசன், டேனியல், ஆமாம், எல்லோரும் ரோட்டில் தான் உருண்டு கிடப்பாங்க. சர்ச்சுக்கு போய்ட்டு வந்து அப்படியே அடிச்சுட்டு வரும்போதே டாஸ்மார்க்கு போய்ட்டு வந்து 40 நாள் உனக்கு எதுக்கு? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதுக்காக சிலையில் அடிக்கப்பட்டார். அந்த சிறையிருப்பு மாறணுங்கிறதான அவருடைய வேலை, அவருடைய காரியம். ஒரு குடும்பம் சொன்னாங்க, நாங்கள் குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் கடன்லாம் அடைச்சி வீடு கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவு பண்ணுவாங்க பாஸ்டர். இப்போ ரட்சிக்கப்பட்டோம், அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இப்போ அந்த பணம்லாம் மிச்சமாகி இப்போ அவர் சொன்னாராம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டிருந்தா இன்னொரு வீடு கட்டியிருப்பான்னு சொன்னாராம். பணம் அமெரிக்காவிலேருந்து வரலாம், அமெரிக்காவில். நீ பண்ணுற வீணான செலவை நிறுத்தினாலே நமக்கு வீடு வாசல் தான். கர்த்தர் சொல்லுவையா. அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவர் இப்படி சொல்லி வருத்தப்படுறாரு. 10 வருஷத்துக்கு முன்னால் ரசிக்கப்பட்டிருந்தா ஐயோ நான் எப்படியோ இருந்திருப்பேனே. கடைசி காலம் ரசிக்கப்பட்டு அப்போ இதை ரசிக்கப்பட்டு அவங்க பெருசாக நினைக்கிறாங்க. பணம் இப்படி தான் மிச்சமாகுது.
நம்ம வீணான செலவை நம்ம என்ன செய்கிறோம்? நிறுத்தப்படுகிறது. வேண்டாத செலவு நிறுத்தப்படுகிறது. மிச்சம் பண்ணுறோம், இடம் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம், பிள்ளைகளுக்காக காரியங்களை செய்கிறோம். இது அமெரிக்காவும் பணம் கொடுக்காது, இத்தாலியும் பணம் கொடுக்காது, ஒன்றும் பணம். நம்மக்கிட்ட அவன் கேட்டுட்டு இருக்கான். நம்மகிட்ட இல்லாத பணமா, இந்தியாவில் இல்லாத பணமா? கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அன்னைக்கே கொடுத்தாங்க, ரைட். எப்படி பணம் சிக்கனம் வருது அப்படின்னா, இதான் இது நிறைய தெரியாது. சர்ச்சுக்கு போனோன்னே பணம் நிறையா கொடுத்து அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. செலவு குறையுது, வீடு சிரட்டுடைய செலவு குறையுது, வேண்டாத செலவுகள், சினிமா பார்க்குற செலவு குறையுது. இந்த செலவை குறைத்து நாம் பெண்கள் அதை சரி பண்ணிக்கிட்டாங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய மரண பரியந்தம் கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார். என்னுடைய தேவன் கடைசி வரைக்கும் நடத்துவார். என்னுடைய தேவன் 40 நாளைக்கு மட்டும்தான் அல்ல, சதா காலங்களும் என்னோடு கூட இருப்பார். சொல்லுவையா, எல்லாம் சொல்லுவையா, அல்லேலூயா. இந்த தேவன் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பார். நான் லென்த் நாள் முடிஞ்சோடனே ஆண்டவர் போயிட மாட்டார். லென்த் நாள் முடிகிறது ஆண்டவர் போகிறது காரணம் ஈஸ்டர் அன்னைக்கு செய்கிற காரியம்தான். அந்த 40 நாள் இருக்கிற ஒழுக்கம் அப்படியே இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களோட தான் இருப்பார். சதா காலங்கள் நம்மோடு கூட இருக்கிற தேவன் 40 நாளைக்கு தான் நடத்துவார். முதல்ல கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் இந்த தேவன் என்றென்றைக்கும் என்னை நடத்துவார். கர்த்தர் சொல்லுவையா, இந்த தேவன் என்னை ரட்சித்த தேவன், என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை செய்த இந்த தேவன், என்னை பாதுகாத்த தேவன், என் சத்துருக்களை துரத்தின தேவன், சதா காலங்கள் என்னோடு கூட இருந்து மரண பரியந்தமும் என்னை நடத்தி காட்டுவார். கர்த்தர் சொல்லுவையா, மரண பரியந்தம் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் தேவன் நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாம் கர்த்தருடைய நல்ல ஆண்டவரே, எல்லாம் எளிமையுமா? எல்லாம் எளிமை நின்றுப்பான். எல்லாரும் எளிமை நின்று அல்லேலூயா. மனஞ்சோடு நாங்களுமே துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர். ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், நாங்களும் இந்த தேவனை சேவிப்போம், நாங்களும் இந்த தெய்வத்தை பின்பற்றுவோம். இவரே என்னுடைய தேவன், இவரே என்னுடைய தேவன். அப்படி அவர் என்ன செஞ்சிட்டாரு? அடிமைத்தனத்தை மாற்றினார், நம்முடைய பெருமூச்சை மாற்றினார், நம்முடைய குக்குரலை கர்த்தர் மாற்றினார், நம்முடைய மன சலிப்பில் இருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்தார். பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, இன்னும் பலவிதமான தரித்திரத்தில் இருந்து, கடன் பிரச்சனையில் இருந்து என்னை விடுவித்தார். என் கண்களுக்கு முன்பாகவே தேவன் அற்புதங்களை செய்தார். என் கண்களுக்கு முன்பாகவே என் தேவன் அற்புதங்களை செய்தார். பெரிய அடையாளங்களை கர்த்தர் செய்தார். நான் கடந்து வந்த வழியிலெல்லாம், கடந்து வந்து கொண்டிருக்கிற வழியிலெல்லாம் எல்லா ஜனத்துக்குள்ளேயும் எனக்கு பாதகமான ஜனங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் என்னை காப்பாற்றினார். எனக்கு விரோதமாய் எழும்பின என் சத்துருக்களை அவர் எனக்கு முன்பாய் துரத்தினார். நல்ல ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை வைத்து பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்துகிறோம், குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம், ஆவியான தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை நான் வெட்டுவேன் என்று வேதம் சொல்கிறது. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக நான் மடங்கடிப்பேன். தேவன் சொல்லுகிறது 89ஆம் சங்கீதத்தில், சத்துருக்களை துரத்துகிற தேவன், இம்மட்டுமாய் உங்களை காத்து நடத்தினவர், இம்மட்டுமாய் காத்து நடத்தினவர், உங்கள் வழியிலெல்லாம் உங்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கெல்லாம் கட்டளையிடுவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் என்னுடைய தேவன். இவர் என்றென்றைக்கு என்னுடைய தேவனாக இருக்கிறார். இவர் என்றென்றைக்கு என்னுடைய தேவனாக இருக்கிறார். என்னை மரண பரியந்தம் என்னை நடத்துவார். கடைசியில் யார் கவனிப்பா அப்படிங்கிறதில்ல, கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி வரைக்கும் கர்த்தர் நடத்துவார், மரண பரியந்தமும் கர்த்தர் நடத்துவார். கடைசி காலத்துக்காக நிறைய காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறோம். கடைசியில் கவனிப்பதற்கு நம்ம நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நல்லது. ஆனால் அதே ஒன்றே ஒன்று நம்ம மறந்துடுறோம். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சதா காலங்கள் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். என்னை மரண பரியந்தம் என்னை நடத்துவார். தேவன் அதற்குண்டான வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். நாமவே ஒரு தப்பான கணக்கு போட்டு தப்பாகவே போயிடுது. தேவன் கடைசி வரைக்கும் நடத்துவார். கர்த்தர் கடைசி வரைக்கும் நடத்துவார். மரண பரியந்தவங்களை நடத்துவார். எதிர்காலத்தை குறித்து நம்ம பயந்து கலங்கி போயிருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து நம்ம பயப்படுகிறோம், கலங்குகிறோம். தேவன் சொல்கிறார், மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன், நித்தமும் உன்னை நடத்துவேன், சதா காலமும் உன்னை நடத்துவேன். குறிப்பிட்ட நாளைக்கு தான் நடத்துவேன்னு சொல்லலை, குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் உன்னை நடத்துவேன்னு சொல்லலை. அரசாங்க வேலை 58 வயசு வரைக்கும் தான் அதுக்கு பவர் இருக்கு, அது வரைக்கும் தான் நடத்துவேன். அரசாங்கம் நடத்தும், சம்பளம் தரும். 60 வயசு வரைக்கும் தான் சம்பளம் தரும், அதுக்கு பிறகு தராது, வீட்டுக்கு அனுப்பிடும். ஆனால் தேவனுடைய அரசாங்கம், தேவ ராஜ்யம் மரண பரியந்தம் நடத்துகிறது. மரண பரியந்தம் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நடத்துகிறவர், தேவன் நடத்துகிறவர். அது எப்படியா? திருப்தியாக நடத்துவார், திருப்தியோடு நடத்துவார், திருப்தியோடு நடத்துவார். இந்த தேவன் என்னுடைய தேவன். ஆகையால் இந்த கர்த்தரையே நாங்கள் சேவித்து, இவர் நம்முடைய தேவன், இவர் என்னுடைய தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்வதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இந்த தேவன் என்னுடைய தேவன் என்று உரிமை பாராட்டுவதற்கு ஒரு காரியம் உண்டு. என் அடிமைத்தனத்தெல்லாம் கர்த்தர் மாற்றினார். என் வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்க பண்ணினார். கடைசி வரைக்கும் என்னை நடத்துவேன் என்று சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வம் இவர்தான் என்னுடைய தேவன், இவர்தான் என்னுடைய தேவன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் அடிமைப்பட்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நம்ம எதில் அடிமைப்பட்டு சிக்கி தவிக்கிறோமோ அதில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணும், கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. நாம் எதில் அடிமைப்பட்டு இருக்கிறோம், எதில் நாம் சிக்கி தவிக்கிறோம், தேவன் அதில் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவார். அது அடிமைத்தான வீடு என்று வேதம் சொல்லுகிறது. அது அடிமைத்தனத்துடைய குடியிருப்புன்னு சொல்லுது. அதுதான் நிரந்தரம் ஆயிட்டு.
அடிமைத்தனம். அடிமைத்தனத்தின் வீடுனாலே அதிலே நம்ம செட்டில் ஆயிட்டோம். அந்த அடிமைத்தனத்திலே நம்ம பழக்கப்பட்டுட்டோம். பெருமூச்சு விட்டே நம்ம பழகிட்டோம். வேதனைப்பட்டே பழகிட்டோம். தரித்திரத்தில் இருந்தே நம்ம பழகிட்டோம். சலிச்சு போயிட்டோம். வாழ்க்கையில் சலிப்பு உண்டாயிட்டு. இனிமே என்னத்தை போட்டு? தேவன் சொல்லுகிறார், அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். உங்க கண்களுக்கு முன்பாய் தேவன் அற்புதங்களை செய்வார். அடையாளங்களை கர்த்தர் செய்வார். உங்களுக்காக ஒரு புதிய வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஒருவனும் கடந்து போகாத ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு புதிய பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒரு புதிய பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்காகவே தேவன் ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது செவந்த சமுத்திரமா இருக்கலாம், அது யோர்தானா இருக்கலாம், எரிகோ பட்டணமா இருக்கலாம். எதுனா சரி, கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு புதிய வழியை வைத்திருக்கிறார். செவந்த சமுத்திரத்திலையும் அவரை வழியை உண்டு பண்ணுகிற தேவன். ஆச்சரியமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். அதிசயமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். எல்லாம் கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோமா? சோதரம், சோதரம் ஆண்டவரே, சோதரம், துதிக்கிறோம், சோதரம்.